சார், இப்போது நீங்கள் பேசுனது வச்சு உங்கள் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிவிட்டு நிறைய கற்றுக்கிட்டு ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் உங்களை காண்டாக்ட் பண்ணலாமா? இஸ் தட் பாசிபிள்? மொத்தமே 6 நாளில் வாழ்க்கையோட மொத்த அத்தியாயத்தையுமே இங்கே சொல்லி கொடுத்துருவாங்க. சைக்காலஜி எடுப்பாங்க, ஃபேமிலி லா பண்ணுற அட்வொகேட் எடுப்பாங்க. 3rd டே வந்து லா அண்ட் ஆர்டர் உயர்திரு போலீஸ் அதிகாரி ரிட்டையர்ட் ஆனவர் அவர் எடுப்பார். சைக்காலஜிக்கலாக நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகணுன்ற கிளாஸு ஃபர்ஸ்ட் டே போகும். ஒரு அட்வொகேட்டால் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கி தர முடியும். 0ல் இருக்கிறதுக்கு 20% இம்ப்ரூவ் ஆகிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். உங்களுக்கு இந்த சப்ளிமெண்ட்ரியே அப்போ அந்த 3 சிலபஸில் யார் உங்களுக்கு வேணும்? பேஷண்ட்டாவோ கிளைண்டாவோலாம் கிடையாது. இது எங்கள் குடும்பம்னு பார்க்குறதுக்கு மட்டும்தான் இந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டே ரெடி பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் இது 3-4 வருஷம் கழித்து பார்த்தா எங்கிட்ட ஒரு குடும்பமே இருக்கும். சார், இப்போது நீங்கள் பேசுனது வச்சு உங்கள் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிவிட்டு நிறைய கற்றுக்கிட்டு நாளைக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட மேரேஜ் பண்ணால் ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் உங்களை காண்டாக்ட் பண்ணலாமா? இஸ் தட் பாசிபிள்? கண்டிப்பாங்க. உட்காருங்க, நான் சொல்கிறேன், பதில் சொல்கிறேன். ஸோ மேரேஜ் எஜுகேஷன் கிளாஸ்ன்றது ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சிடும். இது வந்து டிகிரி கோர்ஸ் மாதிரி 1 இயர் 3 இயர்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. மொத்தமே 6 நாளில் வாழ்க்கையோட மொத்த அத்தியாயத்தையுமே இங்கே சொல்லி கொடுத்துருவாங்க. 6 டேஸில் உங்களுக்கு சொல்ல போகிறது முழுக்க ஞாபகம் இருக்குமான்னா அதுவுமே சந்தேகம்தான். உங்களுக்கு எதெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் ஞாபகம் வரும். இந்த பிரெயினே வந்து அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கு. நம்ம நிறையா விஷயம் பார்ப்போம், நிறையா விஷயம் கேட்போம், ஆனால் எல்லாம் பிரெயின்குள்ளே போய் எங்கேயாவது ஸ்டோர் ஆகும். தேவைப்படும் போது அதை எடுத்து மாடு மாதிரி நம்ம அசை போட்டு அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிடுவோம். அதே மாதிரி தான் இங்கே 6 நாள்லேயும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செஷன் கிளாஸஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு நாள் வந்து சைக்காலஜி எடுப்பாங்க, சைக்காலஜி தெரப்பிஸும் எடுப்பாங்க. மேபி நான் அவைலபிலிட்டியாக இருந்தேன்னா நானும் எடுப்பேன். 2nd டே வந்து ஒரு ஃபேமிலி லா பண்ணுற அட்வொகேட் எடுப்பாங்க. ஸோ அட்வொகேட்டோட ரோலுக்கும் சைக்காலஜி ரோலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. 3rd டே வந்து லா அண்ட் ஆர்டர். லா அண்ட் ஆர்டர்னால் ஒரு உயர்திரு போலீஸ் அதிகாரி ரிட்டையர்ட் ஆனவர் அவர் எடுப்பார். சைக்காலஜிக்கலாக நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகணுன்ற கிளாஸு ஃபர்ஸ்ட் டே போகும். ஏன் அப்படின்னா உங்களை அந்த பிரெயினை நீங்கள் எப்படிலாம் வந்து சொன்னால் எப்படிலாம் கேட்பாங்க, நீங்கள் எப்படி சொல்லணும். உதாரணம் வந்து இப்போ நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க, ஒரு பேப்பர் பேனா எடுங்களேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தேடுவீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, புரியுது, உங்கள் பிரெயின் அதை அக்செப்ட் பண்ணிக்கிடுச்சு, நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்வீங்க. இதில் விஷயம் என்னென்னா என்னோட ப்ரெசன்டேஷன் அப்படி. இன்கேஸ் உங்கள் பிரெயின் இன்னொரு மாதிரி ஒரு வேலை செய்யும். நான் சொல்கிறது உங்களுக்கு முரண்பாடாக இருந்துச்சுன்னா இப்போ நான் சொல்கிறேன் ஒரு பேப்பர் பேனா எடுங்கன்னா யோசிப்பீங்க, சொல்லுங்கள் சார் எனக்கு புரியும், நான் ஸ்டோர் பண்ணிப்பேன். 2nd தாட் போகும். நான் சொல்கிறது என்னோட ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு புரியல, இல்லை அதில் ஏதோ முரண்பாடான கருத்து இருக்குது இப்படின்னா உங்கள் பிரெயின் நான் சொல்கிறத டைரெக்டாக வேணான்னு சொல்லாது, இன்டைரக்டாக ஏதோ ஒரு ரீசன் சொல்லி இல்லை சார் நீங்கள் சொல்லுங்கள் பேப்பர் பேனெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லுவீங்க. 3வது நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, அதில் உடன்பாடே இல்லை, என் ப்ரெசன்டேஷனில் வீக், நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி உங்களுக்கு புரிகிற மாதிரி என்னால் சொல்ல முடியலன்னா உங்கள் பிரெயின் டைரெக்டாக அட்டாக் பண்ணும். மேட்ரு என்னன்னு சொல்லுங்கள் சார், பேப்பர் பேன் அதெல்லாம் எடுக்க சொல்லாதீங்க அப்படின்னு டைரெக்டாக என்னை அட்டாக் பண்ணும். ஸோ உங்கள் பிரெயின் 3 விதமாக வேலை பார்த்துருக்கும். உங்களை 3வது விதமாக வேலை பார்க்க வச்சதும் நான் தான், ஃபஸ்ட்டு விதமாக வேலை பார்க்க வைக்கிறேன் நான் தான், 2வது எல்லாமே என் கையில் தான் இருக்குது. ஸோ இதை தான் அங்கே வந்து சைக்காலஜியில் உங்களுக்கு அந்த கிளாஸஸ் போகும். உங்கள் மனைவியை வந்து இந்த 3 விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தில் வேலை பார்க்க வைக்கணும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணுன்னா உங்களுக்கு அந்த பியூட்டிஃபுல் ப்ரெசன்டேஷன் வேணும். முதல் அவங்கள மதிக்க தெரியணும், அவங்க அப்பா அம்மாவை மதிக்க தெரியணும். இப்போ உதாரணம் வந்து ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும். அந்த இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் வார்த்தை மாதிரி உங்கள் அப்பெல்லாம் அப்படியா, உங்கள் அம்மாலாம் அப்படியா, உங்கள் குடும்பம் அப்படியான்னு கொஞ்சம் இலக்காரமாக பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா உங்கள் அம்மா அப்பா இப்போ தும்சம் பண்ண போகிறாங்க, ரெடி ஆயிடுவாங்க. நீ இங்கே தட்டினல்ல இப்போ தட்டுறேன் பாரு அப்படின்னு. ஸோ ஆப்போசிட் ரியாக்ஷன் பண்ணுவாங்க. உங்கள் ப்ரெசன்டேஷன் அப்படி. இதே இது எங்கள் அப்பா மாதிரி தான் உங்கள் அப்பா அம்மாவும், அவங்களுக்கு ஏதாவது ஒன்றா நான் தான் பார்ப்பேன், அவங்களுக்கு ஏதோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியாக என் காசு போட்டு பார்ப்பேன், என் அப்பா மாதிரி தானே அவங்கள நான் கன்சிடர் பண்ணுவேன்னா இப்போ இந்த ரியாக்ஷன் எப்படி ரெடி ஆகும்னா நீங்கள் சொல்லாமலேயே உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன நடந்தாலும் அவங்க உங்களை டேக்கர் பண்ணிக்கிடுவாங்க. ப்ரெசன்டேஷன். ஸோ இது நான் இப்போ சொல்கிறதெல்லாம் சின்ன சின்ன இந்த சமைச்சு முடித்த உடனே மேலே வந்து வாசனைக்கு போடுவாங்க இல்லை, கருவேப்பிலை கொத்தமல்லி மாதிரி, இது உள்ள இன்க்ரீடியன்ஸ் நிறையா இருக்குது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு சைக்காலஜி பேப்பரில் இருக்கும். 2nd பேப்பர் வந்து லா. எப்போ வந்து ஒரு அட்வொகேட் உதவி உங்களுக்கு தேவை, எப்போ தேவையில்லை. சும்மா பயமுடுத்துறதுக்காண்டி டிவோர்ஸ் நோட்டீஸ் போடுறதுக்கு ஒரு அட்வொகேட்டை கூப்பிட்டிங்கன்னா அதுதான் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற மிகப்பெரிய தப்பு.
பயமுடுத்துறதுக்கு செய்கிற வேலை அவங்கள வந்து பேஷண்ட்டாகவே ஆக்கிடும். நீங்கள் எப்போ வேணாலும் விட்டுட்டு போயிடுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு வந்துடுவாங்க. உங்கள் மேலே நம்பிக்கை இருக்காது, ட்ரஸ்ட் இருக்காது. நீங்கள் சும்மா விளையாட்டாக செய்கிற வேலை பெரிய விபரீதத்தை உருவாக்கிடும். அதனால அவங்கள அப்போ கூப்பிடக்கூடாது. ஆனால் எப்போ கூப்பிடணும் அப்படின்னா, ஒரு விஷயம் நடந்துருச்சு, அதை அட்வொகேட்டை வச்சு தான் சரி பண்ணணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. அதை சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்துறதுனால அதுக்கு தீர்வு வராது. அப்போ அட்வொகேட்டை நம்ம காலிங் பண்ணணும். ஸோ இது லா பேப்பரில் இருக்கும். இது நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன 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 விஷயம் தான். லா அண்ட் ஆர்டர் எப்போ வந்து போலீஸ் உதவியை நாடணும், எப்போ நாடக்கூடாது. சும்மா ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைக்கு டக்குன்னு வந்து 100க்கு ஃபோன் பண்ணி போலீஸ் வர வச்சிட்டிங்கன்னா அதோட கதை முடிஞ்சது. ஆனால் ஒரு பிரச்சனை நிஜமாவே நடந்திருக்கு, ஒரு டொமஸ்டிக் வைலன்ஸ் நடக்குது அந்த இடத்துல, ஏதோ அவங்க வீட்டில் இருந்து உங்களை வந்து அட்டாக் பண்ணுறாங்க, சம் வாட், ஏதோ ஒரு ரீசன்காண்டி, அந்த டயத்தில் நீங்கள் 100 கால் எடுத்து தான் ஆகணும். ஸோ போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அட்வொகேட்டுக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்குன்றத அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேஷன் வந்து ஒரு ட்ராமா நடந்துட்டு இருக்கு, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்குள்ள ஏரியா தான் ஸ்டேஷன். இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது, அதை மேலும் கொண்டு போகக்கூடாது, அதை இமிடியேட்டாக ஸ்டாப் பண்ணணும். இப்போ ஸ்டேஷன்லேருந்து வருவாங்க, அந்த பிரச்சனை இனிமேல் நடக்காத மாதிரி அவங்க அங்கே வார்ன் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே வந்து ஜட்ஜ்மெண்ட் அத்தாரிட்டி கிடையாது. ஒரு ஸ்டேஷன் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. அப்போ அதை வந்து அந்த காவல்துறை அதிகாரி வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. ஒரு அட்வொகேட்டால ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கி தர முடியும். ஸோ அவங்க அந்த கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ இது அகெயின்ஸ்ட் திருப்பி வந்து 6 நாள் கிளாஸில் இது திருப்பி ஒரு ரிப்பீட்டட் ஆகும். திருப்பி ஒரு சைக்காலஜி பேப்பர் வரும், திருப்பி ஒரு லா பேப்பர் வரும், திருப்பி ஒரு லா அண்ட் ஆர்டர் பேப்பர் வரும். இதெல்லாம் முடிச்ச உடனே உங்கள் பிரெயின் ஓரளவுக்கு செட்டில்ட் ஆயிரும். இங்கே எதுவுமே உங்களுக்கு பயன்படுத்துறதுக்காண்டி சொல்ல மாட்டாங்க, உங்கள் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டியும் எந்தெந்த இடத்துலலாம் வந்து ஸ்பீட் பிரேக் இருக்குது அப்படின்றத இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காண்டி மட்டும்தான் இந்த கிளாஸஸ் போகும். இது முடிஞ்ச உடனே நீங்கள் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ஒரு 20% ப்ரிப்பேர் ஆயிடுவீங்க. 0ல் இருக்கிறதுக்கு 20% இம்ப்ரூவ் ஆகிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். வாழ்க்கையை பற்றின எதுவுமே தெரியாமல் என்ன வருதோ அதெல்லாம் ரியாக்ட் பண்ணுறதை விட ஒரு 20% தெரிஞ்சுட்டு போகிறது ஒரு நல்ல ஒரு விஷயம்னு வச்சுக்கலாமே. இப்போ வந்து ஒரு நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு, ஒரு ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் திருப்பி வந்து கிளாஸ் அட்டன் பண்ண தேவையில்லை. நீங்கள் இந்த கிளாஸ்லேருந்து வெளியில் போகும்போதே உங்களுக்கு அடுத்த ஆப்ஷனில் வந்துடும், ஏஎம்சி போட்டுருவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஆனுவல் மெயின்டெனன்ஸ், அதில் வந்து உங்களுக்கு 12 கால்ஸ் ஃப்ரீ இருக்கும். விச் மீன்ஸ் 12 மாதத்துக்கு, ஒரு மாதத்துக்கு ஒரு இம்பேக்ட் இருந்துச்சுன்னா பேசிக்கலாம். உங்களுக்கு இந்த சப்ளிமெண்ட்ரியே அப்போ அந்த 3 சிலபஸில் யார் உங்களுக்கு வேணும், சைக்காலஜி வேணுமா அவங்கள நீங்கள் கனெக்ட் பண்ணி அவங்ககிட்ட நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இல்லை லா வேணுமா கூப்பிட்டு பேசி கிளாரிஃபை, லா அண்ட் ஆர்டர் வேணுமா, இது 12 மாதத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் 12 மாதத்துல வெல் ட்ரெயின் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவை கிடையாது. இன்கேஸ் அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக் ரினிவலில் போய் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். எங்களோட விருப்பம் என்னென்னா, வர்ற யாரையுமே வந்து ஸ்டூடெண்ட்டாவோ பேஷண்ட்டாவோ கிளைண்ட்டாவோலாம் கிடையாது. இது எங்கள் குடும்பம்னு பார்க்குறதுக்கு மட்டும்தான் இந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டே ரெடி பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் இது ஒரு 3-4 வருஷம் கழித்து பார்த்தா எங்கிட்ட ஒரு குடும்பமே இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 பேரை சேர்த்துருவோம். அதெல்லாம் வச்சு சேலஞ்ச் பண்ணுவோம். மீதி இருக்கிற எல்லாத்துக்கும் இவங்க வாழ்க்கை எவ்வளோ அழகாக வாழ்கிறாங்கன்னு பாருங்கன்றதுக்கு அவங்கள ரெடி பண்ணுவோம்.